கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனத்தை, 21வது வசனத்தை, 22வது வசனத்தை வாசிக்க அன்போடு நான் கேட்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20, 21, 22 எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமாக. வாசியுங்கள். அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி, யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிருங்க. அடுத்த வசனம், என்னிடத்தில் இடரலடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, வருகிறவர் நீர்தானா. வருகிறவர் நீர்தானா. ஆக்சுவலி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலின் தொடர்ச்சி தான் அது, அதில் இல்லை. ஆனால் இன்னைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் பேச போகிறேன். இந்த மாத கர்த்தர் நமக்கு நல்ல வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். மலை அப்புறம் போம், அதுவும் ராஜ்யத்தின் தொடர்ச்சி தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரியும். தெரியாதவர்கள் இந்த 7வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க. அப்புறம் அந்த எல்லா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷங்களை வீடுகளில் போய் வாசிங்க. ஸ்பெஷலாக அந்த தொடக்க ஆரம்ப பகுதிகளை வாசிங்க. யோவான் ஸ்நானகனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சுருக்கமாக சொன்னால், யோவான் அவன் பிரதிஷ்டைப்படி பிறந்தவன், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன், அவன் வயதான பெற்றோருக்கு அவன் பிறந்தவன். ஸ்தோத்திரம். அவனுடைய பிறப்பு ரொம்ப அற்புதமான ஒன்று, அவனுடைய வளர்ப்பு அற்புதமான ஒன்று. வெட்டுக்கிளியும் காட்டுக்கு தேனையும் அவன் புசித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் படுத்தினவன், இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன். நிறைய காரியங்களை நாம் யோவானை குறித்து சொல்ல முடியும். நாம் இடையில கூட ஒரு நாள் செய்தி கேட்டோம், இக்கால யோவான் ஸ்நானகன் என்று. நாம் யோவானை குறித்து நல்லா பிரித்து ஆழமாக தியானித்தோம். நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி நாம் தியானித்தோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது இந்த யோவான் இயேசுவிடத்திலே தன்னுடைய சீஷர்களை அவர் அனுப்புகிறார். அதுதான் இந்த 7வது அதிகாரத்திலே வருகிறார். 7வது அதிகாரத்திலே இயேசுவிடத்திலே சீஷர்களை அனுப்புகிறார். அனுப்பும்போது யோவான் எங்கே இருக்கிறார் என்றால், அவர் ஜெயிலில் இருக்கிறார். யோவான் எங்கே இருக்கிறார்? ஜெயிலில் இருப்பதற்கு காரணம், அவன் ஸ்தோத்திரம் நீதிக்காக, பரிசுத்தத்துக்காக அவன் ஜெயிலில் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அவன் ஜெயிலில் இருந்தது ஏதோ குற்றம் செஞ்சுட்டு அவன் போய் ஜெயிலில் இல்லை. அவன் பாவத்தை கண்டித்து உணர்த்தினதுனால அதை பொறுக்காத அதிகாரிகள் அவனை ஜெயிலில் என்ன செஞ்சாங்க? அவனை போட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஜெயிலில் அவன் இருக்கும்போது, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், இயேசு வெளியே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுடைய ஊழியம் வெளியே அற்புதமாக நடந்துகிட்டு இருக்குது. இவன் ஜெயிலில் இருக்கிறான். இவனுக்கு ஒரே சந்தேகம் வந்துருச்சு, இடரல் வந்துருச்சு. இவன் தன்னுடைய சீஷர்களை இயேசுவிடத்தில் அனுப்பி ஒரு கேள்வி கேட்க சொல்லுகிறான். அந்த கேள்விதான், வருகிறவர் நீர்தானா வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் சீஷர்களை இயேசுவிடத்திலே அனுப்பினான். கையை வயத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில சில நன்மைகள் கிடைக்காததுனால, சில ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்காததுனால, நீங்களும் கூட சில நேரத்தில் நீங்க நினைக்கலாம், உண்மையாகவே இந்த இயேசு மெய்யான தேவன் தானா? இயேசு தான் என்னை ஆளுகை செய்கிற ராஜாவா? இந்த ராஜ்யத்துக்குள்ளதான் நான் இருக்கிறேனா? பாஸ்டர் வாரம் பண்ற பிரசங்கம் உண்மைதானா? ஏன் நான் இன்னும் ஜெயிலில் இருக்கிறேன்? இன்னும் ஏன் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை? ஏன் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை?
என் வாழ்க்கையில ஏன் ஒரு அற்புதம் இல்லை? ஒருவேளை வருகிறவர் இவர்தானா? ராஜ்யம், வருகிற ராஜ்யம் இவருடைய ராஜ்யம் தானா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இந்த கேள்வி யோவானுடைய வாழ்க்கையில வருவதற்கு ஒரு சரித்திர பின்னணியம் இருக்கிறது. என்ன சரித்திர பின்னணியம் என்று சொன்னால், யூதர்கள் பெரும்பாலும் அவர்கள் வந்துட்டு அநேக தடவைகளிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள், சிறை பிடிக்கப்பட்டார்கள், அடிமைகளாக விற்கப்பட்டார்கள், அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். அவர்களை, அந்த மக்களை ஒரு மனிதர்களாகவே நினைக்காத அனுபவங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்தது. குறிப்பாக வரலாற்று சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஹிட்லர் என்கிற ஒரு, என்ன கவனிக்கிறீங்களா? என்ன சின்ன பிள்ளைங்களோட ஒன்று ஒன்றா தான் வந்துட்டு இருக்கோம். அது ஏன் ஒன்று ஒன்றா வராங்கன்னு தெரியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வர நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன கவனிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இந்த ஹிட்லர் என்கிற ஒரு ஹிட்லர் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஹிட்லர் வந்து அவனுடைய ஆட்சி காலத்தில் மொத்தம் யூதர்களிலே 6 லட்சம் யூதர்களை இந்த ஹிட்லர் கொன்று குவித்தான். எத்தனை லட்சம் யூதர்களை? 6 லட்சம் யூதர்களை இந்த ஹிட்லர் வந்து அவன் கொன்று போட்டான் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். இது வந்து இப்போ உள்ள வரலாறு. வேதாகம கால வரலாறை பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாக்கள், பாபிலோன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த எகிப்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ராஜ்யங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க படையெடுத்து வருவது எதுக்கு எதிராக தான் வருவாங்க? யூதர்களுக்கு எதிராக தான் படையெடுத்து என்ன செய்வாங்க? வருவாங்க. வந்து அவங்களை அழிச்சு போடுறது, கொன்னு குவிச்சிடுறது, அவங்க தேவாலயங்களை இடிச்சு தள்ளுறது, இல்லையா அவங்கள செயின்ல கட்டி தரன்னு என்ன செஞ்சுட்டு போறது, இழுத்துட்டு போறது. ஸோ இப்படி இந்த ஜனங்கள் வந்து கொல்லப்படுவது என்பது வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். எனவே இந்த ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நல்லா கவனிங்க. என்ன எதிர்பார்ப்பு என்றால், ஒருவர் வருவார், அவர் மேசியா, அவர் வந்து இந்த ரோமர்களுடைய ஆட்சியை அழிப்பார், இவர்களை கொன்று குவிப்பார், இவர்களை கொன்று அழித்து அதன் பிறகு நமக்கு இந்த ராஜ்யத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். மேசியா அந்த ராஜ்யத்திலே அமர்ந்திருப்பார். இப்படி அல்லேலூயா அவருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. ராஜா வருவார், ராஜ்யம் நடக்கும், எல்லாரையும் கொன்னுருவாரு, நம்மளை இப்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ரோமர்களை அழிப்பாரு, நம்மளை இனிமே யாருமே ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கிறவங்களை எல்லாம் அவர் அழிச்சு போட்டுருவாரு, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நாளிலே தான் மேசியா வருகிறார். அவர் பெயர் என்ன? இயேசு வருகிறார். சோ இயேசு வந்த போது யோவான் ஸ்நானகனிடத்துல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ நடக்குது. அவனும் கூட சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற என்று சொல்லுகிறான். அவரை மேசியா என்று உலகத்துக்கு அவன் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். எல்லாமே நல்லபடியா என்ன செய்து நடக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இயேசு வந்துட்டு அவர்கள் எதிர்பார்த்த எதையுமே அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த எதையுமே அவர்கள் செய்யவில்லை. இயேசு செய்யவில்லை. மாறாக என்ன நடக்கிறது அப்படின்னா, வேற மாதிரி நடக்கு. சமாதானம்ங்கிறாரு, பொறுமைங்கிறாரு, ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தை காட்டுங்கிறாரு, துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கிறாரு. இவர் பிரசங்கமே வேற மாதிரி. ஏற்கனவே இவங்கெல்லாம் நொந்து போயிருக்கிறாங்க, அடின்னு அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த இயேசு வந்து ஒரு விடுதலை தருவாருன்னு பார்த்தா அந்த விடுதலைக்கான வழியே இல்லை. ஆனா அன்னைக்கு அந்த விடுதலை வரும், அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், நம்ம ராஜா எழுந்தருளுவாரு, அடிச்சு கொள்ளுவாரு அப்படிலாம் நினைச்சதுனாலதான் சில அம்மாமாரெல்லாம் வந்து அவங்க வந்து பரிந்து பேசுறாங்க. ஐயா, நீ ராஜ்யத்தில் அமரும் போது, சிங்காசனத்தில் அமரும் போது, வலது பரிசத்துல என் பிள்ளை ஒரு பையனையும், இடது பரிசத்துல என் இன்னொரு பையனையும் என்ன செய்யுங்க, சொல்லுங்க, பார்த்து பேசுங்க, என் கூட உட்கார வைங்கன்னு அங்க சிபாரிசு எல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொல்ற, டேய், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதே அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இங்க யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, யோவான் அவனுடைய அனுபவம் வித்தியாசமானது. இவன் தைரியமா அங்க எதிர்த்துட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்க ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் அதிகாரிகளை எதிர்த்த போது அவனை பிடிச்சு ஜெயில போட்ட உடனே யோவான் ஸ்நானகன் கவலையே படல, தைரியமா உள்ள போயிட்டார். ஏன் உள்ள போனார் அப்படின்னா, வெளியே யார் இருக்கிறா?
மேசியா இருக்கிறார், மேசியா இருக்கிறார். அவர் வந்து இவனை சங்காரம் பண்ணுவார், இவனை அடிச்சு கொல்லுவாரு, கொன்னு நம்முடைய ஜெயில இருந்து நம்ம ராஜ நட போட்டு என்ன செய்வோம், வெளியே வருவோம் அப்படின்னு பார்த்தா இயேசுநாதர் இவனை மறந்தே போயிட்டார். அவர் பாட்டுக்கு அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமையான ஊழியம் வெளியே என்ன செஞ்சிட்டு இருக்குது, அங்க பயங்கரமா சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் எல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க யோவானை கண்டுகிறதுக்கு யாருமே இல்லை. அப்ப யோவான் நினைச்சதும், யோவானை போன்ற யூதர்கள் நினைச்சதும் நடக்கலன்னு யோவானுக்கே டவுட் வந்துருச்சு, இவர் யார் உண்மையிலேயுமே, மெய்யாலுமே இவர் வந்து மேசியா தானா இல்லைன்னா வேற யாராவது வர்றதுக்கு நம்ம காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீஷர்களை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அவர் வந்து சொல்றாரு, அவங்க வந்து கேட்கிறாங்க, ஐயா வரப்போகிறவர் நீர்தானா இல்லைன்னா வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, நான் தான் வரப்போகிறவர், நான் ஒருவர் தான் ராஜா, நான் ஒருவர் தான் மேசியா, என்னை தவிர வேற ஒருவரும் கிடையாது. கையை தட்டி கத்தற துதிங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க இதயத்தில் வந்திருக்கிற ஒரே மேசியா அந்த இயேசு ஒருவர் தான். இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன செய்யான் வரான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவரை தவிர நம்ம யாரும் எப்படியும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவரை தவிர நம்ம யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவரை தவிர இந்த ராஜ்யத்துக்குள்ள நல்வாழ்வு என்பது கூடாத காரியம். ஆண்டவர் வந்திருக்கிறது உங்க ராஜ்யத்துக்காக தான் வந்திருக்கிறாரே ஒழிய ஆண்டவர் மோடியோட சண்டை போட வரல. ஆண்டவர் வந்திருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்டோட சண்டை போட அல்ல. இயேசு வந்தது இந்த உலகத்தின் ராஜ்யத்தை அழித்து அந்த சேரை பிடிக்கிறதுக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆட்சி பண்ணணும், கிறிஸ்தவர்களுக்கு சாதகமானவர்கள் ஆட்சி பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நடக்கலாம், ஒருவேளை உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செஞ்சாலும் செய்வாரு. ஆனால் அதற்காக தான் இயேசு வந்தார் என்று நீங்க நினைத்தால் அது தவறு. இயேசு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆளுகை செய்வதற்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுகை செய்வதற்கோ இயேசு வரவில்லை. இயேசு ஆளுகை செய்தது பெகின் சாமுவேல் ஆளுகை செய்வதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எனக்குள்ளே ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் தேவையானவைகளை ப்ரொவைட் பண்ணி அந்த ராஜ்யத்துக்குள்ள ரட்சிப்பை கொடுத்து, அந்த ராஜ்யத்துக்குள்ள சுகத்தை கொடுத்து, அந்த ராஜ்யத்துக்குள்ள செழிப்பை கொடுத்து, அந்த ராஜ்யத்துக்குள்ள உயிர்த்தெழுதலை கொடுத்து, அந்த ராஜ்யத்தை நிரந்தரமான ராஜ்யம் ஆகிய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகதா இயேசு வந்தாரே ஒழிய இயேசு ரோமர்களை அழிக்கவோ எகிப்தியரை அழிக்கவோ இந்தியர்களை அழிக்கவோ இயேசு வரவில்லை. இயேசு வந்தது உனக்காகவும் எனக்காகவும் தான். கையை தட்டி கத்துற துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய மைண்ட் மாறணும். ஆண்டவர் ஆளுகை செய்வார், நம்மெல்லாம் ஆளுகை செய்வோம், நம்மெல்லாம் கத்தி எடுப்போம், பட்டயம் எடுப்போம். யோவான் ஸ்நானகன் மாதிரி அல்லது யூதர்கள் மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தா நான் சொல்றேன், நீங்களும் ஏமாந்து போவீங்க அல்லது நீங்கள் இடறி போவீர்கள். இன்னைக்கு யோவான் இடறி போனான். என்ன ஆண்டவரே ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, என்னை எதிர்க்கிறவன் வளர்ந்துகிட்டே போறான், என்னை சபிக்கிறவன் ஆசீர்வாதமாயிட்டே போறான், என்ன மண்ணள்ளி போடுறான், நான் உங்க பிள்ளை அவன் மண்ணள்ளி போடுறான், ஆனா அவன் முன்னாடி நல்லா பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு என் தெருவுக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்து நடந்து போறா. அவளுக்கெல்லாம் ஒரு சாவே வராதா? அவளை சாவடிக்கிறதுக்கு இயேசு வரவில்லை, உன்னை வாழ வைக்க தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மைண்ட் மாறணும், இந்த கிங்டம் மென்டாலிட்டி வரணும், ராஜ்யத்தின் மனநிலை வரணும். ஹல்லேலூயா. எனக்குள்ளே நான் வாரம் சொல்றபடி எனக்குள்ளே ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்குள்ளே என் ஆண்டவருடைய ராஜ்யம் இறங்கி வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருகிறவர் அவர் இயேசு. இயேசுவை தவிர வேற யாரும் வரல, இனி வரப்போறதும் இல்லை. யூதர்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நம்பல. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். ஏனென்றால் இவர் வருகிறவர் அல்ல, இனி ஒருவர் வரப்போகிறார் என்று இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு மேசியா வருவார், அவர் வந்து ராஜ்யங்களை ஆளுகை செய்வார், எல்லாரையும் வெட்டி கொள்ளுவார், எல்லாரையும் வெட்டி கொள்ளுவார்,
எல்லாரையும் அழிப்பார், எல்லாரையும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில அவர் ராஜ்யத்தை நம்ம கையில தருவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் நம்முடைய கிங்டம்ல உட்கார்ந்து நம்ம எல்லாம் ஆளுகை செய்வோம் அப்படின்னு யூதர்கள் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைப்பு தவறு. இனி ஒருவன் வருவான், அவன் பெயர் அந்தி கிறிஸ்து. அவங்க நினைச்ச மாதிரி எல்லாரையும் வெட்டி சாய்ப்பா. இவங்க நினைப்பாங்க, ஓ இவர்தான் மேசியா. இயேசு அல்ல மேசியா, இவன் தான் மேசியா என்று அவனை ஓஹோ என்று புகழுவார்கள். ஆனால் சில வருஷங்களிலே அவன் மேசியா அல்ல, இவன் அந்தி கிறிஸ்து, இவன் நமக்கு எதிரானவன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு நாம் நம்முடைய கைகளினாலே யாரை சிலுவையில் அறைந்தோமோ அந்த இயேசுதான் மேசியா என்பதை அன்றைக்கு கண்டுகொள்வார்கள். அன்றைக்கு கண்டுகொள்ள போகிற யூதர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்றைக்கு இந்த திசைவேளையில் இந்த சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொருவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்காக இறங்கி வந்திருக்கிற ராஜ்யம் இயேசு. கைய வயத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. எனக்காக இறங்கி வந்திருக்கிற ராஜ்யம் அது இயேசுவின் ராஜ்யம். அது யாரையும் அழிக்கிற ராஜ்யம் அல்ல, யாரையும் கொல்ற ராஜ்யம் அல்ல. சபையை உடைக்கிறாங்களா, சபையை கொல்றாங்களா, ஊழியக்காரங்க மண்டைய உடைக்கிறாங்களா, ஆண்டவரே உடைக்கிறாங்களே, ஆண்டவர் ஒன்னும் செய்ய மாட்டார். அவர் ஆளுகை செய்ய வந்தது ஒன்னதான். ஹல்லேலூயா. அவர் ஒன்ன பார்க்கிறாரு, அவர் உனக்குள்ள கிரியை செய்யறாரு. அவங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள போறாங்கன்னா அதற்குரிய பலனை, அதற்குரிய கிருபையை, அதற்குரிய தைரியத்தை, அதற்குரிய வார்த்தையை கர்த்தர்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதை தாங்கக்கூடிய பலனை கொடுத்திருப்பாரு. அவங்க சில உபத்திரவத்தின் வழியா போனா அதற்கு ஈடான ஆசீர்வாதத்தை அந்த ராஜ்யத்துக்குள்ள அவங்க பெறுவாங்க. அந்த ராஜ்யத்துக்குள்ள என்னால புகுந்து கேள்வி கேட்க முடியாது, அவன் யார் ராஜ்யத்துக்குள்ள புகுந்து கேள்வி கேட்க முடியாது. மாறாக என் ராஜ்யம், என் ராஜ்யம், உங்க ராஜ்யம், உங்க ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. ஆமென். வேற நான் என்ன சொல்ல? புரியுதா புரியலையா? கைய வயத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இவர்தான் ராஜாவா, இவர்தான் வரப்போகிற இயேசுவா, இவர்தான் மேசியாவா, இவர்தான் நம்மை ரட்சிக்க வந்த கடவுளா? கும்பிட்டு கும்பிட்டு பார்க்கறவன் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு அற்புதம் நடக்கலன்னு யோவான் ஸ்நானகன் மாதிரி கேள்வி கேட்க கூடாது. வருகிறவர் இவர்தானா இல்ல வேற யாரும் வரணுமா? ஏன்னா நான் ஜெயில இருந்து வரல. நீ எடராத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எடரல் அடையாதீங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல இயேசுநாதர் மேல, உனக்கு இயேசுநாதர் அற்புதம் செய்வார்னு காத்திருக்க முடியல. ஆண்டவர் சொன்னார் யோவான் ஸ்நானகனை பார்த்து, இந்த பூமியில பிறந்ததிலே தீர்க்கதரிசிகளில் பெரியவன் யாருமே கிடையாது. பிறப்புல பெரியவன் யோவான் ஸ்நானகன் தான். ஆனா பரலோக ராஜ்யத்துல ரொம்ப சிறியவன் யோவான் ஸ்நானகனை விட பெரியவனாக இருப்பான். அவன் தான் லீஸ்ட். யோவான் ஸ்நானகன் சிறியவன். ஏன்னா என்னை ஆயத்தப்படுத்தினவன், எனக்கு முன்னாடி பிறந்தவன், என் அண்ணன், எனக்காக தீர்க்க தரிசனத்தை சொன்னவன், எனக்கு வழி ஆயத்தப்படுத்தினவன், ஞானஸ்நானம் கொடுத்தவன், அவனே நிமித்தம் இடர். இன்னைக்கு இயேசுவின் நிமித்தம் இடர் அடையாதீர்கள். இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்றால் இயேசு செய்வார், இயேசு செய்வார். இந்த ராஜ்யத்துக்குள்ள அற்புதம் நடக்கும். இந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தின் மேல அறிவு இருக்கணும், இந்த வாக்கு தத்தத்தின் மேல நம்பிக்கை இருக்கணும். வேற எங்கேயும் தேடி போக கூடாது, எந்த மலையும் தேடி போக கூடாது, எந்த சிலையும் தேடி போக கூடாது, எந்த வணக்கத்தையும் தேடி போக கூடாது, எந்த கடவுள் முன்னாடி போய் நிற்க கூடாது. மாலை போட்டேன், தாயத்து கட்டுனேன், மணி கட்டுனேன், கையில கயிறு கட்டுனேன் அப்படின்னா நீ சொல்ற நான் வருகிறவர் இவர்தானா, வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அந்த லிஸ்ட் தான் நீ. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கெல்லாம் உங்க கையில எல்லாம் கயிறு இருக்குதா, சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். நீ இயேசுவை விட்டுட்டு போறனா, யோவான் ஸ்நானகன் சில நாட்களிலே அந்த ஜெயில இருந்தா, ஆண்டவர் விடுதலை ஆக்கல. கொஞ்ச நாள்ல இவன் இந்த கேள்வி கேட்டு கொஞ்ச நாள்ல ஒரு தாம்பல தட்டுல அவன் தலைய வச்சு ஒரு சின்ன பிள்ளைக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. முடிஞ்சிச்சு கதை. இன்னைக்கு இயேசுவின் நிமித்தம் இடர் அடைய கூடாது. இன்னைக்கு ஒரு ராஜ்யத்துக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உன்னை ஆளுகை செய்கிறவர், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அவரை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, எங்கேயும் போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. இடர் அடையாதீங்க. இயேசுவின் நிமித்தம் இடர் அடையாதீங்க. இயேசுவுக்கு ஆல்டர்னேட்டிவா உன்னை தூக்கிட்டு இருக்காத. இயேசுவுக்கு ஆல்டர்னேட்டிவா பலி செலுத்துறது, ஆமா, பூமியை வணங்குறது, சூரியனை வணங்குறது, போட்டோ வீட்டுல அவன் தாத்தா போட்டோ மாட்டி வச்சு ஒரு லைட் எரியுதுல, லைட் மின்னி மின்னு முதல்ல அந்த பல்ப ஓட, அப்பதான் உன் வீடு விளங்கும். ஆமா, ஏன்னா மெழுகுவர்த்தி வாங்கி வைக்க பைசா இல்ல,
அதனால ஒரு பல்ப் எரியுது, மின்னு மின்னு மேல இங்கேயும் போயிட்டு போயிட்டு வருது. தாத்தா இருக்கிற வரைக்கும் சோறு கொடுக்கறது கிடையாது. செத்தப்பறம் லைட்டா போடுற லைட்டு. ஏன்னா இயேசுநாதர் காப்பாத்தலன்னா தாத்தா காப்பாத்துவார். நல்ல அழகா ஃப்ரேம் போட்டு உனக்கு தாத்தாவை பார்க்கணும்னா மாட்டி வை. அதுல மாலை போடுறேன், பத்தி கொளுத்துறேன், லைட் மாட்டுறேன், லைட்டுன்னு எதையாவது மாட்டினா அதுதான் உன் வாழ்க்கையில இடறுதல். ஆமேன். வராது. அதான் வராதுன்னு தான் சொன்னேன். அப்புறம் இதுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்றீங்க. வராது. அல்லேலூயா. பத்தி கொளுத்துறது. ஆமா, முதல்ல இந்த போட்டோவெல்லாம் கலட்டு. இயேசுநாதர் போட்டோவுக்கு எங்கேயாவது லைட் எரிஞ்சிச்சு உங்க வீட்டுல? பாஸ்டர் என்ன பாஸ்டர் இயேசுநாதர் எப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்றது இயேசுநாதன் உனக்கு யார் சொன்னா? இயேசுநாதன் யார் சொன்னா? அது ஒரு நடிகனுடைய போட்டோ. அது இயேசுநாதரை போல நடிச்சவன் ஒருத்தனோட போட்டோ. அதுக்கு எரியுது லைட் மேலே இங்கேயும் ஜிங்கி ஜிங்கின்னு. கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அவர் ஆவியோடையும் உண்மையோடையும் தொழுது கொள்ளணும். போட்டோ வச்சு வணங்கினாலும் வருகிறவர் இவர் தானா, வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டும்ங்கிற லிஸ்ட் தான் வா லிஸ்டும். நீனும் சந்தேக பிராணி இடறுகிற ஆளுதான். அல்லேலூயா. இடறுதல் இடறுதல். இயேசுநாதர் போட்டோ உங்க வீட்டில் இருக்க கூடாது. சும்மா இந்த சிலை வழிபாடு, பட வழிபாடு, படத்தை வச்சுக்கிட்டு இவர் தான் இயேசுன்னு சொல்றது, இதெல்லாம் உன் வாழ்க்கையில சாபம். அதுக்கு ஒரு 10 வசனத்தை மாட்டி வை. அந்த வசனத்தை டெய்லி அறிக்கை பண்ணு. அதுதான் அந்த ராஜ்யத்தில் கிரியை செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றபடி எந்த போட்டோவும் வேலை செய்யாது. ஒருத்தர் அற்புதம் செய்ய முடியாது இயேசுவை தவிர. வருகிறவர் இவர் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. கும்பிடப்படத்தக்கவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை தவிர யாரும் அல்ல ஆராதிக்கப்படத்தக்கவர். இன்னைக்கு இயேசு வந்ததும் மோடி கூட சண்டை போடுறதுக்கோ, முக ஸ்டாலின் கூட சண்டை போடுறதுக்கோ, யாரையாவது ஆண்டவரே இவர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார், மதம் மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரர்கள், ஆண்டவரே ரட்சியும் இல்ல பட்சியும். என்னது அவர் வேலை? பக்கத்துல பார்த்து இது அவர் வேலை அல்ல. காலி பண்றதுக்காக அவர் வரல. நீங்களும் இந்த சீஷர்கள் மாதிரியே இருக்கிறாதீங்க. நீர் காலி பண்ணி வலது பரிசத்துல எனக்கு ஒரு இடம், இடது பரிசத்துல எனக்கு ஒரு இடம். இது ஆண்டவருடைய ராஜ்யம் அல்ல. ஆண்டவருடைய ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது. உன்னை ஆளுகை செய்வதுதான் தேவனுடைய வேலையை அல்லாமல் ஊர்ல இருக்கிறவங்க அடிச்சு காலி பண்ணி உனக்கு கையில தர்றதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அது இன்னொரு நாள் வருகிறது. அன்னைக்கு கர்த்தர் ஆளுகை செய்வார். அன்னைக்கு நம்ம எல்லாம் பெரிய ஸ்தானத்துல இருப்போம் நான் விசுவாசிக்கிறேன். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆமே. அப்போ ராஜ்யம்னா என்ன? அப்ப இவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா? உன் ராஜ்யம் வரும் வரும்னு சொன்னாங்களே, உங்க ராஜ்யம் வரும் வரும்னு சொன்னாங்களே, மேசியா ஒருத்தர் வருவார் ஆளுகை செய்வார்னு சொன்னாங்களே, அந்த ராஜ்யம் என்பது நீர்தானா இல்ல வேற ஒரு ராஜ்யம் வர காத்திருக்கணுமான்னப்ப ஆண்டவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். போடா நான் தாண்டா ராஜ்யம் அப்படின்னு சொல்லல. ராஜ்யம்னா என்ன, என்னெல்லாம் நடந்தால் அது ராஜ்யம், என்னெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குதா அப்பனா இதுதான் ராஜ்யம், நான் வந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 22ஆம் வசனத்தை நாம் வாசி. 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமென். இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதான் ராஜ்யம். இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக இன்னொரு தடவை இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அறிவியுங்கள். நம்பர் 1 எழுதிக்கோ. குருடர் பார்வை அடைகிறார். என் ராஜ்யத்துல என்ன நடக்கும்? குருடர்கள் பார்ப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, யார் பார்ப்பார்கள்? குருடர்கள் பார்வை அடைவார்கள். ஹல்லேலூயா. குருடர்கள் பார்வை அடைவார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு தரிசன பார்வை. குருடர்கள் பார்வை அடைவார்கள். பக்கத்துல கையப்படி சொல்லு, நீங்க எல்லாம் பார்வை அடைவீங்கன்னு சொல்லுங்க. ஏன் எல்லாரும் குருடாவா இருக்கிறீங்க? இல்ல இல்ல, இது நம்ம எல்லாருக்கும் கண்ணு தெரியுது. ஆண்டவர் நாட்களிலே மெய்யாலுமே குருடர்கள் என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் வருகிறார் என்றால், வருகிறவர் இவர்தான் என்றால், எனக்குள்ள நடக்கிற முத காரியம் என்னன்னா, கர்த்தர் கண்ணை திறப்பார். பக்கத்துல பாஸ் சொல்ல, கண்ணை திறப்பாரு. ஆசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஸ்பீடா இருக்கணும், வாசிக்கிறவங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம்
18வது அதிகாரம் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15:5 வாசிங்க பார்க்கலாம். அவன் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். இதுவரைக்கும் ஆபிரகாம் பார்த்ததே இல்ல, இப்பதான் பார்க்க போறார். அப்படியா? இல்ல, இப்ப கண்ணை திறக்கிறார். வானத்தை பார் அப்படிங்கிறார். நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் என்ன என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அந்த ராஜ்யத்துக்குள்ள அற்புதம் நடந்தது. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கல? அற்புதம் நடக்கிறதுக்கு இந்த ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரு? வருகிறவர் இவர்தான் என்றால், இவர் நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்தார் என்றால், முதல் அவர் என்ன செய்யறார்? அற்புதம் நடப்பதற்கு ஏதுவாய் நம்மை காண வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை பார்க்க வைக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய வைக்கிறார்? இதுவரைக்கும் ஆபிரகாம் வானத்தை பார்த்ததே இல்லையா? அவன் படுக்கையே வெளியே தானே, கட்டில போட்டு தான் படுத்து இருப்பான். இதுவரைக்கும் அவன் பல தடவை வானத்தை பார்த்திருக்கான், நட்சத்திரத்தை பார்த்திருக்கான். ஆனா ஒரு நாள் கூட அவன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்ததில்லை. குருடு குருடு பக்கத்துல பார்த்து குருடு. அல்லேலூயா சொல்லுங்க, என்னது? குருடு குருடு. அல்லேலூயா. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும், ஆனா உணர்வு இல்லை, குருடு. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் கூட்டு போறார். நீ வாடா, வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாருங்க. இப்ப பார்க்கறான், கண்ணு திறக்குது. நட்சத்திரங்களை பாருங்க. இதுவரைக்கும் அவன் பார்க்காத நட்சத்திரத்தமா இல்ல, இப்ப பார்க்கறான், வேற மாதிரி தெரியுது. நட்சத்திரங்கள் எல்லாம் அவன் பிள்ளைகள் முகமா தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நட்சத்திரத்தை பார். என்ன முடியுமா? இல்ல, முடியவே முடியாத ஆண்டவரே. அடுத்து ஆண்டவர் பார்க்க, மண்ணை பார்த்திருக்கேன் என்னைக்காவது? அதான் டெய்லி பார்க்கறேன். எனக்கு வேற வயசாயிடுச்சு, குனிஞ்சே தான் நடக்கிறேன், மண்ணையே தான் பார்த்துட்டு போறேன். யார் முகத்தை பார்க்க கூட என்னால முடியல. அப்ப சொல்ற, இப்ப பார், கண்ணை திறக்கிறேன் பார். குருடு குருடு குருடு. குருடு மாறட்டும். ஹல்லேலூயா. மண்ணை பாருங்க. உன்னை மண்ணை அழுறான். மண் அழுனோன்னு இதான் மண்ணு, இதை உன்னால என்ன முடியுமா? முடியாது. இப்போ கண் அப்படியே வெளிச்சம் வருது உள்ள. ஆண்டவர் சொல்றார், இவ்வனமாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு விசுவாசித்தான். கத்தரதை நீதியாக. கையை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். ராபா ஷாகா தானா. இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ள என்ன நடக்குது? சும்மா அங்க சண்டை நடக்கல. அரசியல்வாதிகளுக்குள்ள சண்டை. நீங்க கொல்றவன கொல்ல சொல்றதுக்கும், உங்களுக்கு மண்ணள்ளி போடுறவனை காலி பண்றதுக்கும், உங்க ஏத்த வீட்டுக்காரனை கொல்றதுக்கும், உன் பக்கத்து வீட்டுக்காரனை கொல்லவனுக்கும், உன் கூட வேலை பார்க்கறவனுக்கு ஆகாதவனெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கும் இல்ல இந்த ராஜ்யம். அல்லேலூயா. இந்த ராஜ்யம் ஏன் கண்ணை திறக்கிறதுக்கு. யோவான் ஸ்நானகனுக்கு போய் சொல்லு, குருடர்கள் பார்க்கிறார்கள், உன் குருடு இன்னும் திறக்கல. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன், நீ இன்னும் குருடா இருக்க. ஹல்லேலூயா. நீ குருடு முதல்ல திறக்கணும். இங்க அவருடைய ராஜ்யத்துல குருடர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தரிசனத்தை பார்த்தான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு ஆகார் இருந்தா, அவ பிள்ளையும் அவளும் சாவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. ரெடி, சாவலாமா? ஓகே சாவலாம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேஸ் இருக்குங்க, சாவலாமா? சாவலாம். ஹல்லேலூயா. சாவர கேஸ். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா குருடு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, குருடு. குருடு, கண்ணு திறக்கல. ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அங்க இருக்கிற ஆண்டவர் யாரு, அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார்னு உனக்கு கண்ணு திறக்காத குருடு. அந்த மாதிரி குருடு. அதனாலதான் சாவணும் சாவணும் சொல்ற. கர்த்தர் உன்னை வாழ வைக்க விரும்புறாரு. இந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கா. அதை பார்க்கறதுக்கு உனக்கு கண்ணு இல்ல, சாவறதுக்கு ரெடி ஆயிட்டா. ஹல்லேலூயா. சோ அவ ரெடி ஆயிட்டா, சாவறதுக்கு ரெடி ஆயிட்டா. உடனே அவ போய் அங்க போனா, பிள்ளை அக்செப்ட் பண்ணல. பிள்ளை கத்துது. ஹல்லேலூயா. எனக்கு சாவ பிடிக்கல, நான் உயிரோட இருக்கணும், நான் வாழணும். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. உடனே ஆண்டவர் பார்த்து, ஆகாரே, லூசு ஆகாரே. இப்படிலாம் பைபிள்ல இல்ல. ஹல்லேலூயா. லூஸ் ஆகாது, எலும்பு வா, என்ன பிரச்சனை உனக்கு? தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒன்றும் இல்லை, நாங்க எதுவும் இல்லாம நாங்க எப்படி உயிரோடு இருக்க முடியும்? ரைட். ஏன் ஆளுக வருது? ஏன் ஆளுக ஆபிரகாமோட சண்டை போடுறது இல்லை? உன்னை வெளியே அனுப்பினால உன் சக்கலத்தி. ஹல்லேலூயா. சாராள இப்பவே நான் காலி பண்ணி உன்னை நான் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன். இது பிசினஸ் கிடையாது. பக்கத்துல பார்க்கலாம், இது ஆண்டோடைய பிசினஸ் கிடையாது. இது ஆண்டோடைய. சாராளும் நல்லா இருப்பாள், நீயும் நல்லா இருப்பாய். அங்க தேவனுடைய ராஜ்யம் இருந்தா அவளும் நல்லா தான் இருப்பா, இங்க தேவனுடைய ராஜ்யம் இருந்தா நீயும் நல்லா தான் இருப்ப. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ தான் பிரஷர் வந்து, சுகர் வந்து, பிபிலாம் ஏறி புழுங்கியே செத்து போயிருவ. ஐயோ அவன் நல்லா இருக்காளே, நல்லா இருக்காளே, நல்லா இருக்காளே. ஏன்னா உனக்கு ராஜ்யத்தை பத்தின அறிவு இல்ல. நீ என்ன நினைச்சிருக்கனா, என் வலது பக்கத்துல ஒரு பிள்ளை, இடது பக்கத்துல ஒரு பிள்ளை, மடியில நாங்க அப்படியே உட்கார்ந்து தசையாவளை ஆளுகை செய்யணும். அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. தசையாவளை ஆளுகை செய்ய பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 1 சென்ட் இடத்தை 1 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் தசையாவளையில இருக்காங்க. அவங்க ஆளுகை செய்வாங்க. அல்லேலூயா. நீ வந்துட்டு ஆண்டவரே அவர்களை அடியும், வெட்டும், கொல்லும், நான் ஆளுகை செய்ய வேண்டும். பெகின் சாமுவேல் ஆளுகை செய்ய. தெசேயன் எனக்கு சொந்தம். நீ ஒரு நிலம் கூட வாங்க முடியாது. அல்லேலூயா.
உன் ஆளுகை வேற. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்ணை கத்த திறக்கிறார், உன் குருட்டு கண்ணை கத்த திறக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார் ஆகார பார்த்து, ஏம்மா சாப்பாடு சாப்பாடுன்ட்டு இப்படி அலையிறிய, நான் சாராலையும் கொல்ல விரும்பல, ஆபிரகாமையும் கொல்ல விரும்பல. அவங்க பண்ண தப்போ ரைட்டோ அது அவங்க டீலிங், அவங்க ராஜ்யத்துக்குள்ள நான் பார்த்துக்கிறேன். உன் ராஜ்யத்துக்குள்ள வா. ஹல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனை? தண்ணி இல்லை, கண்ணத்தோடு திற. இப்ப அவ கண்கள் திறக்கப்பட்ட போது ஒரு நீரூற்று புறப்பட்டு, கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்க, அந்த ராஜ்யத்துக்குள்ள நீரூற்று வந்தது. ஹல்லேலூயா. உடனே ஆகாருடைய மைண்ட் மாறிடுச்சு. ஓ, அப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள சாவு இல்லை, இந்த ராஜ்யத்துக்குள்ள பழி வாங்குற படலம் இல்லை, இந்த ராஜ்யத்துக்குள்ள இந்த மாதிரி செல்ஃபிஷ் கேரக்டருக்கெல்லாம் இடம் இல்லை. அப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள கண்கள் திறக்கப்பட்டால் நிறைய ஆசீர்வாதம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் திறந்தது நீரூற்று. அதுல இருந்து கர்த்தர் ஒன்னொன்னா திறந்தாரு. அந்த பாலைவனத்தை இன்னைக்கு இருக்கிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிற. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, திறக்கப்படுவதாக. என்னது? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தெளிவான பார்வையை கொடுக்கிறார், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பார்வையை கொடுக்கிறார், பலப்படுத்துகிற பார்வையை கர்த்தர் கொடுக்கிறார், தரிசனத்தின் பார்வையை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை காணக்கூடிய பார்வையை கொடுக்கும். கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? மத்தேயு 6:22 வாசிக்க வேண்டாம். உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவான பார்வையை கர்த்தர் கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கேட்கல சத்தமா? ஹல்லேலூயா. ரைட், வாங்க. எங்க? லூக்கா 7வது அதிகாரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 7வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. தொடர்ந்து முதல்ல இருந்து வாசிக்க மாட்டீங்களா? நடுவுல இருந்தா வாசிப்பீங்களா? முதல்ல இருந்து வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள். முடிஞ்சாச்சு. நம்பர் 1 முடிஞ்சிச்சு. குருடர் என்ன அடைகிற? கொட்டாய் விடக்கூடாது. குருடர் என்ன அடைகிறார்கள்? பார்வை அடைகிறார்கள். நம்பர் 2 2 சப்பானிகள் நடக்கிறார்கள். ஆமென். இரண்டாவது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன? யார் நடக்கிறார்கள்? சப்பானிகள் நடக்கிறார்கள். The God calls you to act. உன்னை செயல்பட தேவன் அழைக்கிறார். செயல்பட. இந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ராஜ்யத்துக்குள்ள யோவான் ஸ்நானகன் நினைச்சான், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ரோமர்களை அழித்து, ரோம அதிகாரியை அழித்து, எல்லாரையும் அழிச்சு நம்மளை ஜெயில இருந்து வெளியே. நோ 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 நோ, செயல்படுகிறவர், செயல்பட செய்கிறவர். ஆமென். சப்பானியா இருக்கிறவனையும் நடக்க வைக்கிற ராஜ்யம் இது தேவனுடைய ராஜ்யம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதான் அல்லேலூயாவா? சத்தமால அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் என்ன செய்தாராம்? சப்பானிகளை அவன் என்ன செய்தாராம்? சப்பானிகள் என்ன செய்கிறார்கள்? நடக்கிறார். எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சப்பானிகள் நடப்பார்கள் என்று சொல்லுங்க. இட் மீன்ஸ் சொல்லுங்க, அப்படி என்றால் செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். செயல்படுகிறவர்களாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இருக்கிறான் 38 வருஷம் சப்பானி. சப்பானி இல்ல, சப்பானி தான். ஹல்லேலூயா. அவன் யூஸ்லெஸ், நம்மள மாதிரி சப்பானி. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது கால் எல்லாம் நல்லா இருக்கிற சப்பானி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கால் நல்லா இருக்கிற சப்பானி. உங்களுக்கெல்லாம் கால் நல்லா இருக்கா? யாருக்கெல்லாம் கால் நல்லா இருக்குங்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. எங்க இந்த முட்டு ரெண்டும் பிறண்டு போயிருக்கும், அந்த கேஸ் எல்லாம் நான் கால் இல்லாத கேஸ்ல சேர்ந்துடாதீங்க. ஆனாலும் நாம் சப்பானிகளாகவே இருக்கிறோம். ஹல்லேலூயா. பல வருஷமா 38 வருஷம் படுத்தே கிடக்கிறான். அவனுக்குன்னு ஒரு கட்டிலு, அவனுக்கு ஒன்று தலையணை, அவனுக்குன்னு டெய்லி நேரத்துக்கு நேரம் எவனோ கொண்டு சாப்பாடு கொண்டு கொடுக்குறான். நல்ல கூலா இருக்கிறான். இயேசுநாதர் போய் முன்னாடி போய் நிற்கிறார். ராஜ்யம் போய் நிற்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்ன போய் நிற்கிறது? ராஜ்யம் போய் நிற்கிறது. ராஜா போய் நிற்கிறார். பா, வாட் அ பவர்ஃபுல். அவனை பார்த்து கேட்கிறான், நீ விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டா இவன் சொன்னான், சாரி ஜீசஸ், என்னால் எழும்பி போக முடியவில்லை. நான் போவதற்குள்ளே தூதன் கலக்கின குளத்திற்குள்ளே வேறொருவன் விழுந்து விடுகிறான். சோ நான் இப்பொழுது 38 வருஷமாய் நான் படுத்திருக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறாயா? தலையினைக்கு அடியிலே வைத்திருக்கிறேன். ராஜ்யம் இருக்கிறதா? இருக்கு. அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், முதல்ல நீ எழும்பி நடக்கக்கூடாது, முதல்ல அந்த தலையணையும் போர்வையும் எடுத்துக்கொண்டு நடனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், படுக்கையை எடுத்துக்கொண்டு ஓடிடாம அந்த இடத்துல உட்கார்ந்திருந்த. ஆமா, 38 வருஷம் சோம்பேறி பயல. திறவுகோலை தலைனை கடியிலே வச்சுட்டு இருக்க நீ. இந்த வருஷம் திறவுகோல் சொல்லி பிப்ரவரி முடிய போது தலைனை கடியிலே வச்சுட்டு இருக்க நீ. உங்களை சொல்லலைங்க, அவனை சொல்றேன். ஹல்லேலூயா.
உங்களை கொஞ்சம் சொல்றேன். அவன் தலைனை கடியில வச்சு தூங்குறதுக்காக உனக்கு ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் தந்தாராக்கும். இவன் சொல்றான், நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கு ஜீசஸ், நல்லா இருக்கு, நல்ல சாப்பாடு, நான் மெதுவா தான் போறேன், போய் விழுறதுக்குள்ள வேற ஒருத்தன் விழுந்துறான், நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் கலக்கும் போது நான் ட்ரை பண்றேன். பாரம்பரியம், பாரம்பரியம். இயேசு வந்திருக்கிறார், சுகம் கொடுப்பார். இல்ல இல்ல இல்ல, இயேசு சுகம் கொடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் பாரம்பரியத்தின்படியே சுகம் பெற விரும்புகிறேன். என்ன பாரம்பரியம்? தூதன் வர வேண்டும், கலக்க வேண்டும், முதலாவது விரும்புகிறவனுக்கு சுகம். ஏய், ஓ முன்னாடி ராஜ்யம் வந்திருக்கிறது, இயேசு வந்திருக்கிறார், சுகம் வேண்டாமா? அது கலக்குவார், எல்லாரும் போவார்கள், முதலாவது விழுங்க, சுகம் நடக்கும். இயேசு சொல்றார், நான் உனக்கு சுகம் தரேன். தூதன் வருவான், கலக்குவான், முதலாவது விழும்புகிறவனுக்கு சுகம் கிடைக்கும். பாரம்பரியம், பாரம்பரியம். இப்படிதான் எனக்கு விடுதலை, இப்படிதான் எனக்கு அற்புதம், இப்படிதான் நடக்கணும். நாகமான் அவர் வெளியே வந்து என்ன தடவி என்ன சுகமா தடவுவார், தடவுவார் நல்லா. அது ஆண்டவர் சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு ஓடிடு. 38 வருஷம் சோம்பேறி. எத்தனை வருஷம் நீங்க சர்ச்சுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அதுல அந்த 38ல அதை போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆனா பின்னாடி ஒன்ன போடுங்க, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்ப இந்த ராஜ்யத்துல என்ன நடக்குன்னா, கர்த்தர் செயல்பட வைக்கிறார். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். என்ன செய்ய வைக்கிறாரு? செயல்பட வைக்கிறார். இன்னைக்கு சாக்கு போக்குகளை தூக்கி தூர போடு. சாக்கு போக்குகள், ஆண்டவரே என்னால் போக முடியவில்லை, என்னால் விழ முடியவில்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. முதல்ல எழும்பி நட. ஹல்லேலூயா. அடுத்து பாரம்பரிய கட்டுகளிலிருந்து எழும்புங்கள். பழைய வாழ்க்கையை சொல்லிட்டு இருக்காங்க. 38 38 38, ஒரு தரம் 38, 2 தரம் 38, 3 தரம். இதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமா, இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எழும்பி நட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, எழும்பி நட. ஆமா, இந்த ராஜ்யத்துக்குள்ள கண்கள் திறக்கப்படுகிறது, முடத்தன்மைகள் மாறுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடத்தன்மைகள் மாறுகிறது. முடத்தன்மைகள் ஓடு. சொல்லுங்க, ஓடுன்னு சொல்லுங்க, எடுத்துக்கொண்டு ஓடுன்னு சொல்லுங்க. நடைய மாத்திடுவோம் நம்ம. ஹல்லேலூயா. ஆமா, அந்த காலத்திலேயே நடன்னு சொன்னா, இந்த காலத்துல கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். சொல்லுங்க, படுக்கை எடுத்துட்டு ஓடு, ஓடு. ஹல்லேலூயா. செயல்படுன்னு சொல்லுங்க. பக்கத்துல பாருங்க, செயல்படு, செயல்படு, செயல்படு. சோம்பேறியா இருக்காத, சோம்பேறியா இருக்காத, தூங்காத, தூங்காத, சோம்பேறியா இருக்காத, செயல்படு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்பர் 3, மூன்றாவது வாசிங்கம்மா அந்த வசனத்தை இன்னொரு தடவை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு யோவானுடைய சீஷர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். நம்பர் 1 என்ன முடிச்சிட்டோம்? குருடர் பார்வையடைகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு பார்வை. இதுதான் இந்த ராஜ்யத்துக்குள்ள ஆசீர்வாதம். இரண்டாவது, சப்பானிகள் நடக்கிறார்கள். நம்ம பல வருஷம் இந்த முடத்தன்மைகள் என்ன செய்ய போகிறது? மாற்றுகிறார் கர்த்தர். நீங்க செயல்படுகிற விசுவாசிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நம்பர் 3, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். குஷ்டரோகிகள் சுத்தமாக. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். The touch that transforms us. ஹல்லேலூயா. இது வந்து என்னன்னா, நம்மை மறுரூபமாக்குகிற தொடுதல். எல்லாம் சொல்லுங்க, என்ன தொடுதல்? மறுரூபமாக்குகிற தொடுதல். குஷ்டரோகிகளை சொஸ்தமாகிறார்கள். குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள். கரெக்டா நான் சொல்றது? சுத்தமாகிறார்கள். ஹல்லேலூயா. குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். ஆமே. ஒரே சலம், ரத்தம், புண்ணு, சலமா வடிஞ்சிட்டு இருக்கு, உடம்பெல்லாம் நாத்தம். இப்படிப்பட்ட இருக்கிற நம்ம வாழ்க்கைய ராஜ்யம் வந்தவொடனே என்ன நடக்கு? அப்படியே சுத்தமா. கையை உயர்த்தி ஆண்டவர் சோத்திரம் பண்ண. நாத்தம் பிடிச்ச நம்மளெல்லாம் கர்த்தர் எவ்வளவு அழகா மாத்தி வச்சுக்க. எல்லாம் கை குஷ்டரோகிகள்லாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. முன்னாள் குஷ்டரோகிகள் ஹல்லேலூயா எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை நாத்தம் பிடிச்ச பாவ நாத்தம், பாவ நாத்தம், அசுத்தமான நாத்தம், சாக்கடை நாத்தம், பிசாசி நாத்தம், இதெல்லாம் கர்த்தர் தொட்டு கிளீன் பண்ணி நம்மளெல்லாம் குழந்தைய போல கர்த்தர் மாற்றி வச்சு. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சென்ற. ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது? குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி வர்றான். ஒரு குஷ்டரோகி வந்தான்னு சொன்னா சுமார் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 50 அடியிலிருந்து 100 அடி தள்ளி தான் போகணும். குஷ்டரோகி பக்கத்துல யாருமே போகக்கூடாது. போக மாட்டாங்கிறத விட போகக்கூடாது. ஏன்னா அந்த நோய் என்ன செஞ்சிடும்? பரவிடும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாற்றம், பக்கத்திலே போக முடியாது. 50 அடியிலிருந்து 100 அடி அவங்க விலகி தான் போவாங்க. குஷ்டரோகி என்கிறவன் ஒரு வஸ்திரத்தை போட்டிருப்பான், தீட்டுப்பட்ட வஸ்திரம், குஷ்டரோகத்துக்குரிய வஸ்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது ஒரு தனி வஸ்திரம். யாராவது அவன் முக்கியமான ஒரு தெருவுக்குள்ள ஒரு முக்கியமான ஆட்கள் கூட்டத்துக்குள்ள போகிறான், அவன் கத்திக்கொண்டே போக வேண்டும். நான் குஷ்டரோகி, நான் தீட்டுப்பட்டவன் அப்படின்னு அவன் என்ன செஞ்சுட்டே போனோம்? சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டே போனோம்?
அவன் கத்திக்கிட்டே போனோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவன் தன்னுடைய வாழ்க்கை, நான் அசுத்தமானவன் சொல்லி தன் வஸ்திரத்தை கிழிச்சு அவன் கத்திக்கிட்டே போனோம். அவன் சொல்லியும் ஜனங்களால அவங்க வழிவிட முடியலன்னா அவங்க கல்லெடுத்து இவன் என்ன செய்வாங்க, அடிச்சு இவனை துரத்துவாங்க. இவன் அவங்களை துரத்துறதோட அவங்க இவனை துரத்துறதான் நல்லா இருக்கும். ஏன்னா இவன் சுகவீனமா இருக்கிறான். ஒரு நாள் நம்மளை எல்லாரும் கல்லால தான் துரத்துனாங்க. நம்ம நாத்தம் எடுத்தவங்க சொன்னாங்க, யூஸ்லெஸ் சொன்னாங்க. நம்மளெல்லாம் ஒரு லிஸ்ட்லயே நம்மளை வைக்கல. இனிமே இந்த குடும்பம் எழும்பாது, இனிமே இந்த குடும்பம் ஆசீர்வாதமா வராது, இனிமே இந்த குடும்பம் தலைச்சி எழும்பாது, இந்த குடும்பத்துக்கு நீ மேன்மையே கிடையாது, இனிமே இவன் அழிஞ்சான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இவன் நாத்தம் எடுத்த குஷ்டரோகின்னு சொன்ன நம்மளை கர்த்தர் பக்கத்துல வந்து 50 அடி 100 அடிலாம் கிடையாது, அங்கேருந்து கம்ப வச்சா தொட்டாரு, அங்கேயே நில்லுப்பா அங்கேயே தொடுறேன், அப்படி இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் வந்து அவனை கட்டி பிடிச்சி அவனை தடவி, அதில் அந்த சலம் ரத்தம் இருக்கிற நம்ம சரீரத்தை அணைச்சு நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மளை சுத்தமாக்கி வச்சிருக்கிறார். டிரான்ஸ்ஃபார்மேஷன். பக்கத்தில் பசங்க கர்த்தர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார். The touch that transforms us. ஹல்லேலூயா. அந்த தொடுதல் நம்ம என்ன செய்கிறது, மாற்றுகிறது, மறுரூபமாக்குகிறது. ஹல்லேலூயா. எனக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குஷ்டரோகத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இந்த சம்பவம் மத்தேயு 8:1 இருக்கு. மத்தேயு 8:1 2ஆம் வசனம் சொல்லியிருக்கு. மத்தேயு 8:2 சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? மத்தேயு 8:2 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால். ஏப்பா உங்களுக்கு விரும்பம்னா எல்லாரும் என்ன பார்த்து ஓடுறாங்கப்பா, எல்லாரும் என்ன பார்த்து ஓடுறாங்க, யாருமே என் பக்கத்தில் வரல, எல்லாம் தள்ளி விலகி போறாங்க, என்னை பார்க்குறவங்க கல்லால் அடிக்கிறான். உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால், உங்களுக்கு சித்தமாக இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆண்டவர் அங்கே வந்து, இல்லை தம்பி, நான் வந்தது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, நான் மோடி கூட சண்டை போட, நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சண்டை போட, ரோம அரசாங்கத்து கூட சண்டை போட, எகிப்தியர்களோடு சண்டை போட வந்தேன். இல்லை, உனக்காக தான்ப்பா வந்தேன். இந்த ராஜ்யம் வந்திருக்கிற வருகிறவர் நீர்தான், வேறு ஒருவர் அல்ல. வருகிறவர் நீர்தான். ஹல்லேலூயா. உனக்காக தான் வந்தேன். இயேசு என்ன செய்தார்? 3ஆம் வசனம், இயேசு தனது கையை நீட்டி, அந்த வசனம் தெளிவா எழுதியிருக்கு. அப்படியே சும்மா அப்படியே வச்சுட்டு நிக்கலாம். ஆண்டவர் ஓகே எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக, அப்படியே ஓடி போயிரு, அப்படியே ஆண்டவர் சொன்னார். இல்லை, தன் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் கையை தட்டி கத்தல துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரைட். நம்பர் 4 போவோம். வாங்கம்மா வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு எங்க என்னது வாசிச்சிட்டு இருக்கோம் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 7:22. வாசிங்க. இயேசு யோவான் தன்னுடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் போய் கண்டவைகளை கேட்டவைகளை யோவானுக்கு அறிவியுங்கள். நம்பர் 1, குருடர் பார்க்கிறார்கள் ராஜ்யத்துல, சப்பானிகள் என் ராஜ்யத்துல நடக்கிறார்கள். குஷ்டருடைய சரீரம் அப்படியே டிரான்ஸ்பார்ம் ஆகுது, அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகிறது, அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது. இது என் ராஜ்யத்துல நடக்க. நம்பர் 4, செவிடர் கேட்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன கேட்கிறார்கள்? செவிடர். செவிடு தேவனுடைய வசனத்தை கேட்க கூடாத மாதிரி செவிடு. ஹல்லேலூயா. காது மத்ததுக்கெல்லாம் நல்லா திறந்திருக்கும். பக்கத்து வீட்டு கதை பேசுறது, அவன் வீட்டுல பெட்ரூம்ல பேசுறது இவன் வீட்டுக்கு கேட்டு வெளியே பரப்புவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு கதை தெரியுமா? அங்க பேசணும். ஹல்லேலூயா. சோத்திரம். இப்படிலாம் பேசுற செவிடு. ஆமென். சோத்திரம். இந்த மத்ததுக்கெல்லாம் காது திறந்திருக்கும், ஆனா காது கம்ப்ளீட்டா செவிடு. உண்மையாவே கர்த்தர் இந்த நாட்களில் செவிடர்களுக்கு கர்த்தர் கேட்க பண்ணினார். ஆனா இன்னொரு செவிடு இருக்கு, காதுல விருத்த சேதனம் பண்ணாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த செவிடெல்லாம் கர்த்தர் குணமாக்குறது அவருடைய ராஜ்யத்துல நடக்கு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அப்ப வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு, கேள்வி கேட்டாதானே விசுவாசம் வர. அப்ப கேட்க கூடாதபடிக்கு காதை பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கான்? செவிடா மாத்தி வச்சிருக்கான். செவிடா மாத்தி கேட்க கூடாதபடிக்கு, எங்க வசனத்தை கேட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்கள்லாம் அந்த வசன சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, எதுக்குன்னா வசனத்தை கேட்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார். அடுத்த வாரம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. பெரும்பாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாசத்தின் லாஸ்ட் சண்டையை பாதி வேற காணும், காது செவிடாயிருது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வசனத்தை கேட்க மாட்டேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு நான் அவன் பிரசங்கத்தை கேட்க மாட்டேன், டைமுக்கு முடிய மாட்டேங்கிறான், அதனால நான் கேட்க மாட்டேன். ஏன்னா கேட்டுறாதீங்க, ஏன்னா கேட்டா அங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள ஆசீர்வாதம் வந்துடும். அதனால கேட்கக்கூடாது. அதனால என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, கேட்க மாட்டேன்.
சில வீட்டில் உங்கள் வீட்டில் சில கணவன்மார் இருப்பாங்க, சில மனைவிமார் இருப்பாங்க. நான் வர மாட்டேன் சர்ச்சுக்கு. எங்க வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, எங்க வாழ்க்கையெல்லாம் மாறுது, நீங்களும் வந்து ஆசீர்வாதமா இருக்கு. நான் வர மாட்டேன். இதெல்லாம் செவிடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செவிட்டு தன்மைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செவிடர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? என்ன வசனம் எங்க போனாங்க? செவிடர்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செவிடர்கள் என்ன செய்கிறார்கள்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ குருடர்கள் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள். அடுத்தது செவிடர்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடாத மாதிரிக்கு இந்த செவிடு இது வந்து கிரியை செய்யுது. ஆண்டவர் ஒரு தடவை அல்லேலூயா ஸ்தோத்திரம் போறாரு. ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து ஆமென் ஸ்தோத்திரம். மார்க் 7வது அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 7:33. 7:32 வாசிங்க. 32. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை, அங்கே எங்க எத்தனை வசனம் வைங்க? வாசிங்க. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து, அங்க காது கேட்கல, காது என்ன செய்யல, கேட்கல, செவிடு. அல்லேலூயா. அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி என்ன செய்தார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். ஐயா ப்ளீஸ் உங்க ராஜ்யம் கொஞ்சம் வரட்டும். வருகிறவர் நீர்தான், வருகிறவர் நீதான். நாங்க விசுவாசிக்க, நாங்க இடரல் அடையல. நாங்க ஒரே ஒருவர், இயேசு கை வச்சா காது கேட்கும். அந்த ராஜ்யத்துக்குள்ள அற்புதம் நடக்கும்னு வந்திருக்கோம். கேட்குமா? கர்த்தர் உடனே ஒரு மந்திர வார்த்தை, என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? எப்பத்தா. எல்லாம் சொல்லுங்க. இது ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு சாவி. எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க, எப்பத்தா அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் திறக்கப்படுவதாக. ஆமென். எல்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் அடைச்சிருக்கோ, என்னென்னலாம் பூட்டி வச்சிருக்கோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில க்ளோஸா இருக்கோ, அதெல்லாம் திறக்கப்படுவது. நல்லா தைரியமா கையப்படி சொல்லுங்க, எப்பத்தா. ஐயோ கடவுளே, நிறைய பேர் ட்ரையே பண்ண மாட்டேங்க, கையே கொடுக்கல. ஏன்னா இந்த காது திறந்து என்னத்துக்கு, இது செவிடாவே இருந்துட்டு போட்டும் பாஸ்டர் அப்படின்னு. இப்போதான் நிறைய சாரி பாஸ்டர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ரைட், எல்லாம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எப்பத்தான்னு சொல்லுங்க. எப்பத்தா. இவன் காது திறந்து நமக்கு என்னங்கன்னு இருக்காதீங்க. அல்லேலூயா. திறக்கப்படுவதாக. இவன் வாழ்க்கையில என்னென்னலாம் அடைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் என்ன செய்யப்படுவதாக? திறக்கப்படுவதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அவனை தனியே கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய காதுகளை திறக்கிறார். எதுக்காக? அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு. அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க வாரம் சர்ச்சுக்கு வரணும். ஏன்? இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாதான் உங்க வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை கேட்காம வேலை செய்ய போயிடாதீங்க. எங்க வேலையில் ஆசீர்வாதம் வர்றதுக்கே இந்த வார்த்தையை நீங்க கேட்க வந்துதான் ஆகணும். இங்க வர்றீங்க பாரு, நம்ம எல்லாரும் இங்க தேவனுடைய சமூகத்துல சந்திப்போம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்து நம்ம எல்லாம் மீட் பண்றோம், நல்ல சந்தோஷமா பார்க்கிறோம். ஆமென் சோத்திரம். நல்ல வார்த்தைகளை கேட்கிறோம். இதுதான் ஆசீர்வாதம். இது மிச்சரை விட சூப்பர். ஆமென் சொல்லுங்க. நீங்க போடுற அந்த ஒரு மாதிரி காப்பியை விட இது சூப்பர் ஃபில்டர் காப்பி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் இதுதாங்க. இதை கேட்கறதுக்கு உங்க காது திறக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க காது இதுக்கு திறக்கணும். இங்க செவிடா இருந்துட்டு அங்க காப்பி கொடுத்து பிரயோஜனம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு காலையில நான் கொடுக்குறேன் பாருங்க, இந்த வார்த்தையை உட்கார்ந்து எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து தர்றோம்ல, இதுதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் உங்க காது திறக்கணும். இதுக்கு நீங்க அவைலபிளா இருக்கணும். இதுக்கு ஓடி வரணும் சர்ச்சுக்கு. ஒரு வாரம் தவறக்கூடாது, சீக்கிரமே வரணும். வசனத்தை நல்ல காதார கேட்கணும். கேட்க முடியலன்னா இப்பவே காதுல கை வச்சு எப்பத்தா அப்படி சொல்லுங்க. இந்த ராஜ்யத்துல திறந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த ராஜ்யத்துக்குள்ள அற்புதம் நடக்கும். என்ன அற்புதம்? செவிடர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமென். அடுத்தது வாசிங்க சிஸ்டர். மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். இப்படி வாசிக்க கூடாது, வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்க. குருடர் பார்வையடைகிறார்கள். நம்பர் 1 முடிச்சிட்டோம். குருடர் என்ன அடைகிறார்கள்? நம்பர் 2 சப்பானிகள் நடக்கிறார்கள். சப்பானிகள் செயல்படுகிறவர்களாய் மாறுகிறது. இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மளால சும்மாவே இருக்க முடியல. ஆண்டவர் அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கிறார் நம்மள. செய் ஏதாவது செய். படுத்திருக்காரு 38 வருஷம். எழும்பு, செயல்படு. அல்லேலூயா. அவர் செயல்பட வச்சுட்டே. அடுத்து 3வது குஷ்டரோகிகள். நாத்தம் பிடிச்ச நம்ம வாழ்க்கை, அழுகின வாழ்க்கை, சலம் பிடிச்ச வாழ்க்கை, ரத்தம் வடிகிற வாழ்க்கை, விரும்பப்படாத வாழ்க்கை.
கத்தர் அப்படியே குழந்தைய போல நம்ம மாற்றுறோம். எல்லாம் விரும்புகிற அளவுக்கு கத்தர் மாற்றுறோம். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அடுத்து 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 செவிடர் கேட்கிறார்கள். செவிட தேவனுடைய வார்த்தையை கேட்கறது காதுகளை கத்தர் திறக்க, அந்த வார்த்தை உள்ள போக போக 100 மடங்கு பலனை கத்தர் கொடுக்க செய்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். அடுத்து எல்லாம் சொல்லுங்க, யார் எடுக்கிறா? மரித்தோர். எல்லாம் சொல்லுங்க, யார் எழுந்திருக்கிறா? இங்க ஒரு மந்திர வார்த்தை இருக்குது. மந்திர வார்த்தை தலித்தாகுமி. எல்லாம் சொல்லுங்க, என்னது? தலித்தாகுமி அப்படின்னா என்னன்னா எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். சிறு பெண்ணே எழுந்திரு. இன்னைக்கு இந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன நடக்கும்? ஏரோதை கொன்னுருவாங்களா? இந்த ராஜ்யம் வேற, இது எழுப்புதலின் ராஜ்யம், இது சுவிசேஷம் பரவுமே ஒழிய ராஜ்யத்தை பிடிப்பதல்ல இந்த ராஜ்யம். எனக்கு நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றோம். ஆமென், சோத்திரம். இந்தியா இயேசுவை அறியணும். சரி, தப்பா பாடிட்டான். அல்லேலூயா. இந்தியா இயேசுவுக்கு, இந்தியா இயேசுவுக்கு அவன் பயப்படுறான். என்னடா இந்தியா இயேசுவுக்கு, இந்தியா ஒருவேளை நம்ம சேரை எடுத்துருவானோ? பயப்படாதீங்க மிஸ்டர் மோடி, உங்க சேர் எங்களுக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா. உங்க சேர் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை ஆத்துமாக்கள். மரித்தவர்கள் உயிரோடு எழும. பக்கத்துல சொல்லுங்க, மரித்தவர்கள் உயிரோடு எழும. இயேசுவை அறியாத அத்தனை பேர் யாரு தான்? மரித்தவர்கள். நம்மளும் ஒரு நாள் மரித்தவர்கள் தான். அல்லேலூயா. இந்த ராஜ்யத்துக்குள்ள அப்ப என்ன நடக்கு? இந்த ராஜ்யத்துக்குள்ள என்னதான் நடக்கு? வலது பக்கம் இடது பக்கம் எனக்கு சீட்டு கிடைக்காதா? யாரையும் ஆண்டவர் கொல்லலாம் மாட்டாரா? யுத்தம்லாம் நடக்காதா? ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. இந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன நடக்கும்? மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார். யாரும் கூப்பிடுறாங்களாம்மா? வாசல்ல நிக்கிறாங்களா? ஜன்னல்ல? அல்லேலூயா. என் பிரசங்கத்தை கேளுங்கம்மா. அல்லேலூயா, சோத்திரம். மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புறாங்க. ஆமே. இன்னைக்கு மரித்தவர், இயேசுவை அறியாதவர்கள் மரித்தவர். இன்னைக்கு உனக்குள்ள, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொன்னேன், இன்னைக்கு உனக்குள்ள இயேசு இல்லைன்னா, இன்னைக்கு ஒரு பெயர் கிறிஸ்தவன் அந்த சபைக்குள்ள வந்திருப்பேன், எனக்குள்ள இயேசு இல்லை பாஸ்டர். நான் சொல்றேன், மரித்தவர்கள். அதனால என்ன பாஸ்டர் செய்ய? இன்னைக்கு உயிர் பெறுகிற அற்புதத்தை கத்த நடப்புகிறார். இன்னைக்கு உயிர் பெறுவீர்கள். இன்னைக்கு நீங்க ஒண்ணே ஒன்று சொல்லுங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வரணும். இது உங்க ராஜ்யம், உங்க ராஜ்யம் நடக்கட்டும், உங்க ராஜ்யம் நடக்கட்டும். நீர் எனக்குள்ளே வாரும் என்று ஒரு வார்த்தை சொன்னா போதும், அங்கே உயிர் பெறுகிற அற்புதத்தை கத்த செய்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், உலர்ந்த எலும்புகள். எசேக்கியேல்ல உலர்ந்த எலும்புகள், அப்படியே கால் தனியா, கை தனியா, தலை தனியா இருக்கு. ஆனா ராஜ்யத்தின் வல்லமை அங்கே வந்த போது, ஆவியானுடைய காற்று வீசின போது, அங்கே தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்பட்ட போது, அங்க அப்படியே கட 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 எலும்பெல்லாம் அப்படியே ஆடுது. தட தட தடன்னு ஒரு வைப்ரேஷன். இந்த நம்ம டவுன் பஸ்ல இந்த கீழே பிளைட்லாம் ஆடும், மத்தியில் கம்பிலாம் ஆடும் டவுன் பஸ்ல, கிட்டு 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 ஆடுற மாதிரி அந்த எலும்பெல்லாம் கிடு கிடு கிட்டுன்னு ஆடுது. கொஞ்ச நேரத்தில் தலை எலும்பெல்லாம் உருண்டு உருண்டு வருது, கால் எலும்பு உருண்டு வருது, கை எலும்பு உருண்டு வருது. எங்கடா போகுதுன்னு பார்த்தா எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து உயிர் பெற்று மகா சேனையாக அது எழும்பி நின்றது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் செத்த அனுபவங்கள் இருக்கிறதோ, உங்க பிசினஸ் செத்து போயிருக்கா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செத்து போயிருக்கா, உங்க பொருளாதாரம் செத்து போயிருக்கா, இயேசுவின் நாமத்தால் தலித்தாகுமே நான் சொல்றேன், உயிர் பெறுவதாக. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாக்கள். உயிர் பெறுவதாக. இது இந்த ராஜ்யத்தில் உச்சரிக்கிற வார்த்தை, இயேசு உச்சரித்த வார்த்தை, தலித்தாகுமே, உயிர் பெறுவதாக. அப்போ போய் சொல்லிட அந்த யோவான் சாணகன்ட்ட, மரித்தவர்கள் உயிரோடு எழும்பு. இந்த ராஜ்யத்தில் இதுதான் நடக்கும். சும்மா வந்துட்டு உன்னை கேட்டை திறந்து வெளியெல்லாம் விட முடியாது. ஆமா, தாம்பல தட்டில் வைக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆமா, கேட்டெல்லாம் திறக்க முடியாது. உனக்காக அவர்கிட்ட போய் சண்டை போட்டு அவரை வெட்டணும். அப்ப அவன் ரசிக்கப்பட வேண்டாம், அவன் செத்து இருக்கிறான், அவனை உயிரோடு எழுப்புறதான் என் வேலை. இதுதான் அந்த ராஜ்யத்தின் நோக்கம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால யோவான் சாணகனை இடறிட்டான். அவனாலே புரியல, இவர் தான் வருகிறவரா, வேறொருவர் வர காத்திருக்கணுமா. சோ ஆண்டவர் சொல்றார், உயிர் பெறுவார்கள். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி குறிப்புக்கு வந்துட்டோம். அந்த வசனத்தை இன்னொருத்தர வாசிங்க. இயேசு யோவாஷாவுடைய சீஷர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். இது வரைக்கும் நான் முடிச்சிட்டோம். மரித்தோர் புரிஞ்சிச்சுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். அடுத்து கடைசியா முக்கியமானவன், தரித்திரருக்கு சுவிசேஷம் என்ன செய்யப்படுகிறது? எல்லாரும் கையை உயர்த்தி 3 ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பசங்க, நம்ம எல்லாம் தரித்திரர்கள் அல்ல. ஏன்னு கேளுங்க. ஏன் தெரியுமா? நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்களேன். தரித்திரருக்கு சுவிசேஷம். ஏன்? பணக்காரன்லாம் எனக்கு பாவமா? பணக்காரனுக்குலாம் சுவிசேஷம் அறிவிச்சா என்ன? பணக்காரனுக்கு சுவிசேஷம் அது அழகா சொல்லு. தரித்திரருக்கு சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுங்க. ஏன் தர்றதுக்கு? இன்னைக்கு நம்மளை மாதிரி பிள்ளைங்க
இன்னைக்கு குட் நியூஸ், சுவிசேஷம் என்ன, நல்ல செய்தி, நல்ல செய்தி, ஆண்டோடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சுவிசேஷம் அறிவிக்க ஏன் தரித்திரம் இருக்கு? அவனுடைய தரித்திரத்தை கர்த்தர் மாற்றி அவங்கள எல்லாம் ஆசீர்வதிக்கிறார், அவங்களெல்லாம் உயர்த்துகிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு சில ஆண்டுகளாக உங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் குறித்து வைங்க. நான் எப்படி இருந்தேன், என் மாத வருமானம் என்ன, என் லெவல் என்ன. ஆனால் சில ஆண்டுகள் கழித்து நீங்கள் பாருங்கள், உடைய லெவலை கர்த்தர் மிக அதிகமாக உயர்த்தி வச்சிருப்பார். அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், சுவிசேஷம். அவனுக்கு ஒரு பெரிய தரித்திரம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அவன் என்ன சொல்கிறான்? இயேசு என்ன செய்வார்? சுகம் கொடுப்பார், எனக்கு வியாதி இல்லைங்கிறான். அடுத்து இயேசு என்ன செய்வார்? பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், என் பிஸ்னஸை எனக்கு கவனிக்கவே எனக்கு டைம் இல்லை, அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறான். இயேசு உன் கண்ணீரை துடைப்பார், நான் கண்ணீரே வடிக்கலையேங்கிறான். இயேசு உன் பிரச்சனையை மாற்றுவார், எனக்கு பிரச்சனையே இல்லையே. இயேசு உனக்கு பொருளாதாரத்தை தருவார், என்கிட்ட இருக்கிற பணத்தை எந்த பேங்க்ல போடன்னு தெரிலங்கிறான். அவன்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு தரித்திரன்ட்ட வந்து உன் கண்ணீரை இயேசு துடைப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னாலே ரொம்ப பெருசாக இருக்கு. என் கண்ணீரையும் துடைப்பாங்களா யாராவது? என் கண்ணீரையும் துடை. அப்போ மற்றதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குமா? அதெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. சுவிசேஷத்தில் ஒரு பிட்டு தான் பிச்சு போட்டேன். கண்ணீர் துடைப்பார் இயேசுன்னு போட்டதுக்கே நீங்கள் கொல கொலன்னு அழுறீங்களே. இன்னும் நிறையா இருக்கு. உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பான், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான், உன் பாவத்தை மன்னிப்பான், சாபத்தை மன்னிப்பார், உன்னை உயர்த்துவார். இன்னும் நிறைய ஏராளமானவைகள் அவரிடத்தில் உண்டு, இன்னும் ஏராளமானவைகள் இடத்துல உண்டு. இதெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லையே. கொஞ்சம் கேட்டதுக்கே ஆச்சரியப்படுறிய, ஏன்னா அதுதான் தரித்திரர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், நம்ம யாருமே வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை, நம்ம எல்லாமே வறுமை கோட்டத்துக்கு மேலே. ஏன்னா நம்மகிட்ட ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்னது? சத்தமாக சொல்லுங்கள், என்னதுங்க? சுவிசேஷம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல, கேட்கல, சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சுவிசேஷம் எங்கே விதைக்கப்படுகிறதோ அங்கே தரித்திரம் என்ன செய்கிறது? மாறுகிறது. ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைத்தான். சில விதை எங்கே விழுந்தது? நல்ல நிலத்தில், வழி அருகே விழுந்தது, விழுந்துட்டு போட்டோம், அது வழி அருகே. அடுத்தது கற்பாறையில் விழுந்தது, அதுவும் விழுந்துட்டு போட்டோம் கற்பாறையில். அடுத்தது முள்ளுள்ள இடத்துல விழுந்தது. அப்புறம் நல்ல நிலம். நல்ல நிலத்தையும் விட்டுருங்க, இந்த முள்ளை எடுங்க. எல்லாம் பார்க்க, எல்லாம் சொல்லுங்க முள்ளு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க முள்ளு. ஹல்லேலூயா. இது முள்ளு. என்ன முள்ளு அப்படின்னா, நீங்கள் வாசிங்க பார்க்கலாம், ஒரு வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் என் கூட வேகமா வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 8:14. நான் முடிச்சிட்டேன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் இப்போ முள்ளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். முள்ளுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னதெல்லாம்? முள்ளுன்னா என்ன? நம்பர் 1 பிரபஞ்சத்துக்குரிய கவலை. 2 ஐஸ்வரியத்தினாலும் 3 சிற்றின்பங்களினாலும் என்ன செய்கிறார்கள்? நெருக்கப்பட்டு ஆசீர்வாதம் இல்லை. தரித்திரர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. சரியா? இங்க ஒரு 3 சொல்லியிருக்கு. கணக்கு வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க இந்த பைபிள். அதுல ஒரு விரலை வச்சுக்கோங்க. சரியா? கடைசி நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, எதை பத்தி பாக்குறோம் இப்ப? முள்ளை பத்தி பார்க்க. முள்ளுன்னா என்னது? இவர் என்ன சொல்றாரு? லூக்கா முள்ளுன்னு எதை சொல்றாரு? 3 சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு? கவலைன்னா சொல்றாரு. அது சொன்னா கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா சொற்கள் வெளியே விழுந்துடும். அதனால சொல்லுங்க என்னதெல்லாம்? இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலை 2வது, ஐஸ்வர்யம் 3வது. சரி சரி, இப்ப இங்க வாங்க. மார்க் 4:18 வாங்க. மார்க் 4:18 வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றிய உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்ற போகிறது. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் என்ன செய்யப்பட்டவர்கள். இங்க முள்ளுன்னு மார்க் என்ன சொல்றாரா? சொல்லுங்க, என்னெல்லாம் சொல்றாரு? நம்பர் 1 வசனத்தை பார்த்து சொல்லுங்க. உலக கவலை. 2 அங்க ஐஸ்வர்யம் போட்டுச்சு, இங்க இவர் கொஞ்சம் அழகா எழுதுறார். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். 3 மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைன்னு நம்ம ஐயா எழுதுறார். யாரு? எந்த ஐயா? மார்க் ஐயா எழுதுறார். சரி, இன்னொருத்தர் எப்படி எழுதுறாருன்னு பார்ப்போம். மத்தேயுக்கு வாங்க. மத்தேயு வச்சுக்கோங்க, அதுல ஒரு விரல வச்சுக்கோங்க. மத்தேயு 13:22 வாங்க. மத்தேயு 13:22 அவர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருந்தும் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். மேஜரா வர்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம பொறுக்கிக்கும். அல்லேலூயா. 3 பேர் சொன்னதுல மெஜாரிட்டி.
ஒண்ணு முதல்ல எடுத்துக்கலாமா? எல்லாம் சொல்லுங்க. என்னதுன்னா உலக கவலை. எல்லாம் சொல்லுங்க, என்ன கவலை? உலக கவலை. ஒருத்தர் சொல்றாரு பிரபஞ்சத்துக்குரிய கவலைங்கிறாரு, மீதி 2 பேரும் என்ன சொல்றாங்க? உலக கவலைங்கிறாங்க. இன்னொருத்தர் அடுத்தது 2வது என்னன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எல்லாம் சொல்லுங்க, என்னது? ஒருத்தர் ஐஸ்வர்யங்கிறாரு, மீதி 2 பேர் என்ன சொல்றாங்க? ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னு முள்ள பார்த்து சொல்றாங்க. அடுத்து 3வது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சொல்லுங்க, என்னது? மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைன்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு, மற்ற இடத்துல காணும். அதனால அதையும் எடுத்துக்குவோம். என்னது? சொல்லுங்க, வாய் திறந்து. கொலக்கட்டையா இருக்கு, சொல்லுங்க, வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க. மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை. அடுத்தது 4வது சிற்றின்பம். எல்லாம் சொல்லுங்க, என்ன இன்பம்? நாளையும் திரும்ப சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிட்டேன், இப்ப நீங்க கரெக்டா ஆர்டரா சொல்லுங்க. நம்பர் 1 உலக கவலை, 2 ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 3 கூடாது, சொல்லுங்க, என்னது? மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை, 4வது சிற்றின்பம். இதுதான் முள்ளு. எல்லாம் சொல்லுங்க, இதுதான் என்னது? ஆமா. இப்ப நம்ம என்ன எடுக்கணும்னா முள் எடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன எடுக்கணும்? முள் எடுக்கிற நேரம். ஒரு நாள் பிரசங்கம் தலைப்பே வச்சணும், முள்ளெடுப்போம் அப்படின்னு வச்சோம். அல்லேலூயா. முட்கள் எடுக்க பக்கத்துல சொல்லுங்க, இன்னைக்கு முள்ளெடுப்போம் அப்படி சொல்லுங்க. முள்ளெடுப்போம். அல்லேலூயா. முள் எடுத்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பலன் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்ப முள் எடுக்கணும். முதல்ல என்ன முள் எடுக்கணும் சொல்லுங்க? உலக பிரகாரமான கவலை. எப்பா பாரு சும்மா நாத்துக்கும் உலக பிரகாரமான கவலை. ஐயோ கடவுளே, இந்த உலக கவலையை விடவே முடியல, பிசுக்கி எடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சலம்லாம் வெளியே வர்ற மாதிரி இந்த முள்ளை எடுக்கணும். அல்லேலூயா. 2வது என்னது? 2வது என்ன சொன்னேன்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது இந்த ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது. ஏன்னா பைபிளே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன கொடுக்கிறது? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அப்ப ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா என்னன்னா, கொஞ்சம் அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் அப்படி மேலே வந்தோன்னு ஒரு மயக்கம் வருது. ஃபோனை மாற்றுவோமா? இந்த சேரீ வாங்குவோமா? அல்லேலூயா. வீடு அந்த மாதிரி வீடு கட்டுவோமா? அவங்க நல்ல வீடு கட்டியிருக்காங்களே, இந்த சிஸ்டர் நல்ல சேரீ கட்டியிருக்காங்களே, இவங்க வச்சிருக்கிற ஃபோன் நல்லா இருக்கு, இவங்க வச்சிருக்க கார் நல்லா இருக்கு, இந்த பெயிண்டிங் நல்லா இருக்கு, இதை எடுத்துட்டு நம்ம புதுசாக அடிப்போம், அது நல்லா தானே இருக்கு, இருந்துட்டு போட்டோம். இல்லை நம்ம ஸ்டேட்டஸ் மயக்கம். எல்லாம் சொல்லுங்க, என்னது? அந்த போதை, அந்த பண போதை, அது பாட்டுக்கு இருக்கிறத வச்சு வண்டி ஓட்ட தெரியாது. அப்படி ஏதாவது சொரியல் எடுத்துகிட்டே இருக்கும். சிறங்கு வந்த கை சும்மா இருக்காது. நம்ம அப்படியே ஏதாவது செய்யணும் மாற்றிக்கிட்டு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எல்லாம் சொல்லுங்க, என்னது? ஐஸ்வர்யத்தின். இது உங்கள் வாழ்க்கையில் தரித்திரத்தை கொண்டு வரும். இந்த முள் உங்களை நெருக்கி காலி பண்ணிடும். இந்த முள் உங்களை நெருக்கி காலி பண்ணிடும். 2 முள் எடுக்க வேண்டிய முள் 2. என்னதெல்லாம்? 1 என்னது? உலக கவலை. இன்னைக்கு எடுக்காமல் போங்க. வெளியே வச்சுட்டு வந்தீங்களா, அதை எடுக்காமல் ஓடிடுங்க. ஏதாவது முடுக்கோலியாக ஓடிடுங்க. அல்லேலூயா. தூக்கிட்டு ஓடாதீங்க. உலக கவலை. 2வது. 3வது மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை. ஆமா, கடையையே காலி பண்ற மாதிரி உட்கார்ந்து சேரீ எடுத்தாலும் பக்கத்தில் ஒரு சிஸ்டர் 100 ரூபாய்க்கு ஒரு சேரீ கட்டியிருப்பாங்க, அது மேல ஒரு இச்சை. அடுத்ததுலயே தான் இச்சை. அடுத்து இவன் இது போட்டிருக்கான, இவன் இந்த மாதிரி இது பண்ற, இவனுடைய ஆசீர்வாதம் இப்படி இருக்குது, இவன் நல்லா இருக்கான, ஏத்த வீட்டுக்காரன் விளங்காம போக மாட்டேங்கிறானே, இவன் நல்லாவே இருக்கிறானே. நீ இப்படி சொல்ல அவன் நல்லாவே தான் இருப்பான் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை. இதெல்லாம் விட்டுட்டு போயிருங்க. ஓகேவா? முள்ள அது எடுக்க முடியாது, ஆனா எடுக்கணும், பிசுக்கு எடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது 4வது என்னது? சிற்றின்பம். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு இன்பம், கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒரு இன்பம், அந்த சிற்றின்பம். இது ஒரு பெரிய முள்ளுன்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, சிற்றின்பம். இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு கொஞ்ச நேரம் கிரிக்கெட் பார்க்குற, கொஞ்ச நேரம் ஃபுட்பால் பார்க்குற, தப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் ஒரு ஷோ பார்க்குற, ஒரு தப்பு இல்லை. ஆனால் 24 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்து 1ஆம் சீரியல், 2ஆம் சீரியல், 3ஆம் சீரியல், சிற்றின்பம் பெரிய இன்பமாக மாறுது. அதை பார்த்து அப்படியே சந்தோஷம், அப்படியே அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். அப்படியே உட்கார்ந்து முதுகெலும்பு தேய உட்கார்ந்து பார்க்கறது, களியாட்டுகள், வீண் பேச்சுக்கள், சிற்றின்பங்கள், ஆபாசமான காரியங்கள், தகாத உறவுகள், தகாத விதமான கிரியைகள், இதெல்லாம் சிற்றின்பங்கள், இதெல்லாம் முட்கள், இதெல்லாம் பிசுக்கி எடுக்கணும். இதை இப்படி சொல்லும் போது வலிக்குது. என்ன செய்யுது? வலிக்குது. முள் எடுத்தா என்ன செய்யும்?
பக்கத்தில் நம்ம சொல்லுங்க, முள்ள எடுத்தா என்ன செய்யும்? வலிக்கும். ஆனால் வலிக்கிறோன்னே நிறைய பேர் என்ன சொன்னா, பாஸ்டர் ப்ளீஸ் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணாதீங்க, எங்களுக்கு நல்லா வலி தெரியாத மாதிரி ஒரு பெயின் கில்லர் பிரசங்கம் ஒன்று பண்ணுங்க அப்படின்றான். இந்த பெயின் கில்லர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. அது போட்டிங்கன்னா எந்த முள் குத்துனாலும் என்ன செய்யாது, 6 மணி நேரத்துக்கு வலிக்காது. நிறைய விசுவாசிகள் பெயின் கில்லர்லேயே தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. எதில் தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க? பெயின் கில்லர்லேயே தான். வா ஸ்தோத்திரம், இன்னைக்கு அற்புதமான பிரசங்கம். இது 6 மணி நேரத்துக்கு தான். எத்தனை மணி நேரத்துக்கு? 6 மணி நேரத்துக்கு. ஏன்னா முள் எங்க இருக்கு? முள்ளு உள்ளதானே இருக்கு. சிற்றின்பம் போகல, மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை போகல, உலக கவலை போகல, அது உள்ளே தான் இருக்குது. ஆனா பிரசங்கத்தில் அப்படியே சிலிர்த்துட்டு அப்படி ஒரு 6 மணி நேரம் தாக்கு பிடிச்ச உடனே அடுத்த பிரசங்கம். பாஷா இன்னொரு டோஸ். நீ நான் சொல்றேன், நீ செத்து போயிடுவ சீக்கிரம். நீ பிரசங்கத்தை கேட்டு வாழ்வடைய மாட்ட, செத்து போயிடுவ. உனக்கு இப்ப தேவை ஆபரேஷன். எல்லாம் சொல்லுங்க, என்னது? முள் எடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன எடுக்கணும்? இந்த விதைக்கிறவன் விதைக்க போகும்போது நிலம் எப்படி இருந்திருக்கும்? முள்ளாவா இருந்திருக்கும். முள்ளா இருந்தா அவன் ஏன் விதைக்கிறான்? லூசாவன். நிலம் நல்லா அழகா இருந்திருக்கும். ஆனா விதைச்ச பிறகு பயிரோடு சேர்த்து எது வளருகிறது? முள்ளு வளரும். ஏன்? முள்ளு வளருவது அது இயற்கைன்னு சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, முள் வளருவது இயற்கை. நீங்க உங்க வீட்டை போட்டிட்டு 2 மாசம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தா உங்க வீட்டுல என்ன ரோஜா செடியா முளைச்சிருக்கும்? இல்ல, இன்னைக்கு எங்க வீட்டுல நான் 2 மாதம் வெளியே போயிட்டு வந்தேன், ஒரு ஆப்பிள் மரம் பூத்து கூத்து இருந்தது, அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். என்னதான் வளர்ந்துருக்கும்? முள்ளு வளர்ந்துருக்கும். நீங்க உரம் போட்டீங்களா? நட்டி வச்சீங்களா? ஒண்ணுமே கிடையாது. நீங்க 2 மாசம் கழிச்சு வந்தா என்ன வளர்ந்துருக்கும்? முள்ளு வளர்ந்து. ஏன்னா முள் வளர்வது என்னது? இயற்கை. இது யார் செஞ்ச பிரச்சனை? பாவத்தினால் வந்த பிரச்சனை. ஆதி ஆகமத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என்ன வேணாலும் விதை, என்ன வளரும்? முள்ளும் குறுக்கும் முளைக்கும்னு அங்கேயே சொல்லியாச்சு. அங்கேயே சொல்லி நீ என்ன வதச்சுக்கோ, பிரச்சனை கிடையாது. ஆனா முள்ளு குறுக்கும் கன்ஃபார்ம். அது அன்னைக்கு சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னதான் வளர்ந்துட்டு இருக்கு? சொல்லுங்க, முள்ளு தான் வளர்ந்துருக்கு. அதனால இந்த 4 காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க. உலக கவலை நீங்க விட்டுட்டு போனாலும் 2 நாள்ல செவ்வாய்க்கிழமை வளர்ந்துரும். அது இயற்கை. எல்லாம் சொல்லுங்க, என்னது? நான் உங்களை தப்பா சொல்லல. ஐயோ பாஸ்டியா இந்த குத்து குத்துறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், அது இயற்கையாக வளருகிறது. உலக கவலையை நீங்க மேற்கொள்ளணும்னு நினைச்சாலோ செவ்வாய்க்கிழமை தானா வளர்ந்துருது. மற்றவைகளை பற்றிய இச்சை தானா வளர்ந்துருது. சிற்றின்பம் தானா வளர்ந்துருது. நான் வரவேற்றானா, வா எங்க வீட்டுக்கு வா ப்ளீஸ், வெல்கம், உன்னை வரவேற்கிறேன் கூப்பிட்டனா, இல்ல, அது தானா வந்துடுது. 99 வயசு தாத்தாவா இருந்தாலும் சிற்றின்பம் வளர்ந்துருது. மற்றவைகளை பற்றிய இச்சை வளர்ந்துருது. அது எந்த ஏஜா இருந்தாலும் சரிதான். இந்த முள்ளுங்கிறது தானாய் வளருகிறது. ஆனால் பலன் கொடுக்கிற விருட்சம் தேவனுடைய வசனத்தை நம்ம பிரயாசம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் ட்ரீ வளரணும்னா கஷ்டப்படணும். ஒரு ரோஸ் செடியை போட்டு அது வளர்ந்து ஒரு பூ வந்த உடனே போட்டோ எடுத்து செல்ஃபி, முதல் பூ, வாவ், உடனே அதை இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் போடுறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் ரோஸ் முளைச்சிருச்சு, ரோஸ் ஏன்னா அது இயற்கைக்கு மிஞ்சி வளர்ந்துருக்கு. ஏன்னா வளர வேண்டியது என்னது? முள்ளு. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன வளர்ந்துருக்கு? ஆனால் அதுக்கு நீ என்ன கஷ்டப்பட்ட? உரம் போட்டிருக்க, செடி நட்டி வச்ச, என்ன ரோஸை நட்டணும் நட்டி வச்ச, என்ன அந்த இதெல்லாம் நட்டி வச்சு அது வளர்ந்த உடனே அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன். உடனே ஃபோட்டோ எடுக்கிற, ஃபோட்டோ எடுக்க, ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க. வா, ஏன்னா எங்கள் வீட்டில் யாராவது முள்ளு செடி எடுத்து போட்டோம், எங்கள் வீட்டில் முள்ளு வளர்ந்தது. அது இயற்கை. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ற தரித்திரருக்கு சுவிசேஷம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இந்த சுவிசேஷம் பலன் கொடுக்கணும்னா அதுக்கு நீ பிரயாசம் எடுக்கணும். என்ன பிரயாசம் எடுக்கணும்? முள்ள பிசுக்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் எடுத்துட்டேன் பாஸ்டர், சூப்பர், நோ 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 நோ, அது வளர்ந்துகிட்டே தான் செய்யும். சாவர வரைக்கும் வளரும். அது வளர வளர பிசிக்கிட்டே இருக்கணும். உட்கார்ந்து டெய்லி தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து முள்ளை எடுத்து எடுத்து தூர போட 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 அது பாவத்தினால் வந்த விளைவு, அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை பிசுக்கி எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டு நல்ல தேவனுடைய வசனமாகிய உரத்தை எடுத்து உங்கள் தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கையில வச்சு என்ன செடி வளரணும்னு நீ விரும்புறியோ அதை நீ கர்த்தருக்காக வளர்க்குவியானா, நான் சொல்றேன், தரித்திரருக்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் உன்னை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறது. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இன்னைக்கு உங்களுக்காக யாரும் ரத்தம் சிந்தலை. இன்னைக்கு இயேசு உங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சாபமானது. உன் கண்ணு திறக்கணும், உன் காது திறக்கணும், உன் குஷ்டம் மாறணும், உங்களுடைய மரித்த வாழ்க்கை உயிர் பெறணும். அடுத்தது உங்களுக்கு செழிப்பு வரணும். ஹல்லேலூயா. இன்னொன்று உண்டு, மொத்தம் 6 குறிப்பு சொன்னேன்னு நினைக்கிறேன். செவிடு, உங்க கேட்காத காதுகள், தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற உங்க செவிகள்
தடை பண்ணி இருக்கிற காரியங்கள் எல்லாம் திறக்கப்படணும். இது எல்லாத்துக்காக தான் இயேசு மரித்தார். அந்த இயேசு தான் அந்த ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறார். இது அவருடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்குடைய ஆளுகை நடக்கிறது. யோவான் ஸ்நானகனே, என்ன கேள்வி கேட்ட? வருகிறவர் நீர்தானா? வேறொருவர் வர காத்திருக்க. இன்னைக்கு நான் சொல்றேன், வேறு ஒருவரும் கிடையாது. வேற எங்கேயும் போகக்கூடாது. இவர்தான் இயேசு. இவரிடத்துல தான் உனக்கான அற்புதம் இருக்கிறது. உன் ஜீவனை கர்த்தருக்கு அர்ப்பணி, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணி. அவருடைய சிங்காசனத்துல உட்கார வைங்க. அவருடைய ஆளுகை சிறந்த ஆளுகை. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, ஏழையானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கி. சத்தமா சொல்லுங்க. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீ. திரும்ப ஒரு தடவை. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே உமது மகிமையே ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீ என்னை போதுமானவரிலும் மிகவும் அதிக. கைகளை உயர்த்தி உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் என்னை போதுமானவரிலும் மிகவும். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. கைகளை தட்டி பாடலாமா ஸ்பீடா? யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள். ஓ ஷபலரஹலரபா. ஆமென் ஆமென். ஏழையானீரே நீர் என்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னால் தாழ்ச்சி அடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை நித்தம் காக்கும் நல்ல மேய்ப்பரே. நீர் என்றும் எந்த நல்ல மேய்ப்பர். உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை நித்தம் காக்கும் நல்ல மேய்ப்பரே. பகைவர் முன்பாக, பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை என்னையா அபிஷேகமும் செய்தி, ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவேன். சொல்லுங்க. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை என்னையா அபிஷேகமும் செய்தி, ஜீவனாலெல்லாம்
நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் உமது மகிமையே சரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நீரை வாக்கும் தேவன் ஏகோவாயிரே நீர் எந்த நிஷனா போதுமானவரிலும் மிகவும் அதிகமான உமது மகிமையே ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நீரை வாக்கும் தேவனே ஏகோவாயிரே நீ எந்த நிஷனா போதுமானவரிலும் மிகவும் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நீரை மாக்கும் தேவனே ஏகோவாயிரே நீர் எந்த நிஷனாய் போதுமானவரிலும் மிகவும் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நீரை வாக்கும் தேவனே ஏகோவாயிரே நீர் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உமது மகிமையே ஐஸ்வர்யத்தின்படி நீர் எந்த நிஷடாய் கைய உயர்த்தி போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். இன்னொரு தடவை போதுமானவரிலும் மிகவும் அதிகமா. கைய தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தகப்பனே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நீங்க யோவான் ஸ்நானகன்ட்ட சொன்னதை இன்னைக்கு நாங்கள் தியானிச்சோம். அதன்படியே எங்க வாழ்க்கையில நீர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் பேசின காரியங்கள், நாங்கள் தியானித்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில பலன் கொடுக்கட்டும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.